இன்றைக்கி நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் படிக்க போகிறோம். பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு சாப்டரு. எப்படி கேட்குறீங்களா? ஜீசஸ் ஒலிவ மலை மேலே கால் வைக்கிற பற்றி சொல்கிற ஒரு சாப்டர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியை சொந்தம் கொண்டாட வருகிற சாப்டர். கன்னி மரியாளின் வயிற்றிலே ஒரு ஏழை கோலம் பூண்டு பிறந்த இயேசு இந்த பூமியிலிருந்து மரித்து நமக்காக பிறந்து வாழ்ந்து மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்து 40 நாள் பரமேறி போனார் பாருங்க. அவர் திரும்பி இந்த பூமி எண்டுன்னு சொந்தம் கொண்டாட வரப்போகிறார். இதுக்கிடையே எவ்வளோ பேர் பிறக்க போகிறாங்க, இறக்க போகிறாங்க, எல்லாம் எண்டுன்னு சொல்ல போகிறாங்க. யாரும் நீடித்த நாளாய் வாழ்ந்திருக்க போகிறதில்லை. நம் தேவன் நீடித்த நாளாய் வாழ்ந்திருக்கிறவர். அவருக்கு வாழ்க்கை பூமியில் மாத்திரமல்ல பரலோகத்திலும் இருக்கிறது. இந்த பேசேஜ் பரலோகத்திலேருந்து பூலோகத்துக்கு போகிற பேசேஜ் எத்தனை லைட் இயர்ஸ் டிஸ்டன்ஸ்ன்னு தெரியல. அத்தனை தூரமும் வாழக்கூடிய அந்த இயேசு ஒலிவமலை மேலே கால் வைக்கிற ஒரு அதிகாரம், அவர் ரிட்டர்ன் ஆகிற அதிகாரத்தை நாம் இன்றைக்கு படிக்க போகிறோம். வாங்க ஆண்டவர் நன்றி இருந்த இதயத்தோடு விசுவாசத்தோடு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று யோபு சொன்னது போல, அந்நிய கண்களால் அல்ல என் சொந்த கண்களால் காண்பேன் என்று யோபு சொன்னது போல, இதோ ஒரு நட்சத்திரம் யாக்கோப்பில் இருந்து உதித்தது என்று அந்த பிலேயாம் சொன்னது போல, ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னது போல, எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொன்னது போல, என் சகரியா தீர்க்கதரிசி ஒலிவ மலையின் மேல் அவர் கால்கள் பட்டது என்று சொன்னது போல, இயேசு ராஜா வருகிறார், என்னை காப்பாற்ற வருகிறார், என்னை மீட்க வருகிறார், என்னை வாழ வைக்க வருகிறார், சாத்தானின் தலையை நசுக்க வருகிறார். ஆமென் சொல்லாமா? பாபிலோனை வீழ்த்த வருகிறார். அப்பா, இந்த அதிகாரத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். அப்படியே கிருபையின் கரங்களில் எங்களை அர்ப்பணித்து இந்த அதிகாரத்தை ஆழமாய் தியானிக்க போகிறோம். அப்படியே கருபை, இரக்கம், பாதுகாப்பு, வழிநடத்தல் எங்களோடு கூட இருப்பதாக. எங்களோடு பேசும், வல்லமையான காரியங்களை எங்களோடு இடைப்படுவீராக. 19ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல விசேஷம் எங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறபடியால் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. 19ஆம் அதிகாரம் ஸ்டார்டிங்கே ஆரவாரத்தோடு வருகிறது. ஆமென். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ப்ரே பண்ணோம்ல, என்ன பண்ணீங்க? நீங்கள்லாம் ரொம்ப சவுண்டு விட்டீங்களே, எல்லாரும் கத்துனீங்களே. எத்தனை பேர் கத்துனீங்க? ஆமென் அல்லேலூயா அரிகாதா ராபா ராபாரான்றோம். சுற்றி இருக்கிற மக்களுக்கு இது என்னடா கூட்டம்னு தோணும். ஆமென். அது பேர் தான் ஆரவார சத்தம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆரவார சத்தம் தொனிக்க போறீங்க? இயேசு வரும்பொழுது ஆரவார சத்தம். எல்லாருக்கும் மகிழ்ச்சியின் சத்தத்துக்கு தான் ஆரவார சத்தம்னு. திஸ் இஸ் நாட் மர்மரிங். ஸ்கூலில் டீச்சர் அப்படி வெளியே போகும்போது பசங்க பேசுவாங்களே, அது இல்லை. ஆமென். நம்ம டீ கடையாண்ட பேசுவாங்களே, அது இல்லை. மார்க்கெட் பிளேஸில் எல்லாரும் சத்தமாக பேசுவாங்களே, அது இல்லை. இது ஆரவார சத்தம். அதனால தான் கிறிஸ்டியன்ஸ் கூடும் போதெல்லாம் ஆர்ப்பரிக்கணும், ஆரவார சத்தத்தோடு இருக்கணும். ஏன் தெரியுமா? இயேசு வருகிறார். இயேசு வரும்போது ஆரவார சத்தம் வருகிறது. ஆமென். இன்றைய செய்திக்கு நான் ஒரு தலைப்பு கொடுக்கிறேன். ராஜாவாக இயேசு வருகிறார். ஆமென். ராஜாவாக இயேசு வருகிறார். ஆமென். பூலோகத்தை ஆள இயேசு வருகிறார். ஆமென் சொல்லமா? 1000 வருட அரசாட்சி செய்ய இயேசு வருகிறார். மரித்த தன் மக்களை உயிரோடு எழுப்பி ஆள வைக்கும்படியாக இயேசு வருகிறார். உயிரோடு இருக்கிற எங்களையும் வாழ வைத்து ஆள வைக்கும்படியாக இயேசு வருகிறார். உலக இரட்சகர் வருகிறார். கிரைஸ்ட் இஸ் ரிட்டர்னிங். ஆமென். இன்றைய சாப்டர் பற்றின சில இன்ட்ரடக்ஷரி விஷயங்களை நான் சொல்லிவிட்டு நான் புறப்பட்டு போவோம். சீக்கிரமாக இதை தியானிக்க போகிறோம். இந்த சாப்டரு ஜீசஸோட வருகையை பற்றி பெரிய இன்சைட் கொடுத்துருக்கு. இயேசு கன்ஃபார்ம்டாக வரார். அல்லேலூயா. எது வச்சு சொல்கிறீங்க அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 19 திறந்துக்கணும். அதை வச்சு என்ன பண்ணோம்? பேசணும். நீங்களும் வீட்டில் போய் படிக்க வேண்டும். ஆமென். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்தில் 21 வசனம் மட்டும்தான் இருக்குது. ஜீசஸ் கிரைஸ்டோட 2ஆம் வருகையை பற்றி போடப்பட்டிருக்கு. நீங்கள் நம்பினாலும் நம்பலனாலும் சூரியன் எப்படி உதிக்குதோ, சந்திரன் எப்படி உதிக்குதோ, மழை எப்படி பெய்யுதோ, வெயில் காலம் எப்படி வருதோ, மழை காலம் எப்படி வருதோ, பனிக்காலம் எப்படி வருகிறதோ, என் மீட்பர் வருகிறதும் உறுதி. ஹல்லேலூயா. ஆமாம். மெயின் விஷயம் நமக்கு நிறைய விஷயங்கள் 1211 வெளிப்படுத்தின விசேஷனாலே ஆட்டுக்குட்டியான ரத்தம், சாட்சியின் வசனம். இன்னும் முக்கியமானது உங்களுக்கு 1911. ஆமென். அவருடைய வருகையை பற்றின ஒரு விஷயம். ஜீசஸ் இஸ் கம்மிங். இயேசு கிறிஸ்து மிகவும் கண்டிப்பாக வருகிறார்.
இது நீங்களும் நானும் பேசக்கூடிய ஒரு பைபிள் வசனம் மாத்திரமல்ல, உண்மையாய் நடக்கப் போகிற ஒரு நிகழ்வு. ஆமேன். இந்த தீமை பவுல் நமக்கு நிறைய விளக்கியிருக்கார். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை படித்தோம் என்றால் பவுல் என்ன சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம போகலாம். பைபிளை கொஞ்சம் நல்லா டீப்பாக படிக்கலாம். மனதை ஆழமாக வச்சிங்க. உங்கள் ராஜாவுடைய வருகை ஆகையால் அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருப்போம். அது என்பது என்ன? அவருடைய 2ஆம் வருகை. ஆமேன். அது வருகிறது. சொல்லுங்கள், என்னதுங்க? ரயில்வே ஸ்டேஷனில் போய் நின்றுட்டு சொல்கிறோம் ட்ரெயின் வருகிறது. பஸ்ஸில் போய் பஸ் ஸ்டாண்டில் நின்று என்ன சொல்கிறீங்க? பஸ்ஸு விமான நிலையத்தில் போய் அதோ வருகிறது, உங்கள் விமானம் வருகிறது, அது வருகிறது. எது வருகிறது? என் இயேசுனுடைய 2ஆம் வருகை. அல்லேலூயா. சொல்ல என்ன வருகிறது? என்ன வருகிறது? திருச்சபை நீங்களும் நானும் புரிஞ்சுக்கணும். 2ஆம் வருகையில் நீங்களும் நானும் பார்க்க மாட்டோம், நாமளும் கூட சேர்ந்து வருவோம். 2ஆம் வருகையில் வர ஏற்றுக்கிற கூட்டம் நம்மள கூட வர கூட்டம். அப்போ நடுவில் ஒரு ரகசிய வருகை இருக்குது. ஜீசஸ்ஸு நம்ம பரலோகத்திலேருந்து கூட்டி கொண்டு வருவார். ஆமேன். மாப்பிள்ளை பெண்ணு, மாப்பிள்ளை வந்துட்டார், பெண்ணும் மண்டபத்துக்கு வந்துருச்சு. ஆனால் அந்த பெண்ணை தெருமுனை கூட்டு போவாங்க. கரெக்டாக கூட்டு போய் பேண்டு வாத்தியோட திரும்பி கூட்டு வருவாங்க. இந்த முறை ஊர் ஜனமே பார்க்கும். கரெக்டாக இல்லையா? கரெக்டாக இல்லையா? முதல்ல இங்கே தான் இருந்துச்சு. ஆனால் 6 மணிக்கு பெண் உள்ளே வராங்கன்னும் போது எங்கே கூட்டு போகிறாங்க? கூட்டு போய் பேண்டு வாத்தியத்தை வர்றது போல் நம்ம அது பூமியில் தான் இருந்தோம். ரகசிய வருகையில் மேலே எடுப்பார். எடுத்துட்டு 7 வருஷம் கழிச்சு பேண்டு வாத்தியத்தோட கூட்டி கொண்டு வருவார். நம்ம அவரோடு கூட வருவோம். அந்த வருகையை பற்றி தான் இன்றைக்கு படிக்க போகிறோம். அல்லேலூயா. அது வருகிறதற்காக பொறுமையோடு காத்து கொண்டிருக்கணும். டெய்லி உங்களை பார்த்து சொல்லிக்கணும், இன்றைக்கி நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பாடு செய்கிறேன், முட்டி வலி நடுவில் வேலைக்கு போகிறேன், முடியாமல் நைட் ஷிஃப்ட் சென்ட் வந்து இங்கே ஊழியம் பண்ணுகிறேன், பொறுமையாக காத்திருக்கேன். எதுக்கு? அதுக்காக. என்னதுப்பா அது? அவருடைய வருகை. அவருடைய வருகை. ஹல்லேலூயா. அவருடைய வருகை. இட் இஸ் ஹிஸ் கமிங். எத்தனை பேர் காத்து கொண்டிருக்கிறீர்கள்? திஸ் இஸ் த சென்ட்ராலிட்டி ஆஃப் பிலீவர்ஸ். விசுவாசிகளுடைய மைய பகுதியே இதுதான். நான் ரட்சிக்கப்பட்டதே அதில் கலந்து கொள்ளும்படியாக. அந்த ஊர்வலத்தில். ஆமென். ஊர்வலம் ஹாரிசான்டல் லைனில் போகிறது, லேண்டில் போகிறது. நம்ம ஊர்வலம் பரலோகத்திலிருந்து இறங்குவது. அதனால தான் அதுக்கு வருகை என்று பெயர். ஆமென். சரி, இப்போ நம்ம நம்பிக்கை இல்லாமல் இருக்கக்கூடாது. உயிராக இருந்தாலும் நம்பிக்கை. சொல்லுங்கள். உயிராக இல்லைனாலும், உயிராக இருக்கிறவங்களுக்கும் நம்பிக்கை, மரித்தவர்களுக்கும் நம்பிக்கை, கல்லறை தோட்டத்தில் படுத்துனுக்கிறவங்களுக்கும் நம்பிக்கை, கல்லறை தோட்டத்துக்கு வெளியே போகிறோமே நமக்கும் நம்பிக்கை. என்ன நம்பிக்கை பார்த்துடலாமா? இதே பவுல் அப்போஸ்தலன் எக்ஸலண்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிப்பார். தெசலோனிக்கா சபைக்கு எழுதுகிற நிருபத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பேசேஜ், ஒரு வசனம், 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், 1 தெசலோனிக்கர் 4:13. 1 தெசலோனிக்கர். யாராவது இறந்துட்டாங்கன்னா ரொம்ப துக்கம் கொண்டாடி அறிவில்லாமல் இருக்காதீங்கன்ட்டார். ஒரே வார்த்தையில் போட்டார். என்னவா? ரொம்ப துக்கம் கொண்டாடுது. அஃப்கோர்ஸ் நீங்கள் அவங்கள மிஸ் பண்ணுறீங்க, அவங்க உயிரா இல்லை. ஆனால் அவங்கள காணாமல் போனவங்க போல், உலகத்து ஜனங்க அழுகிறது போல் அவங்கள நீங்கள் லூஸ் பண்ண மாட்டீங்க. அதனால் மனசை என்ன பண்ணிக்கங்க? தேத்திங்க. சொல்லிவிட்டு இயேசுவானவர், மெயின் வசனம், மரித்து பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டதற்கு காரணமே என்னை மரணத்திலேருந்து இயேசு காப்பாற்றுவார். தூங்குற என்னை எப்படி தட்டி எழுப்பி டீ கொடுக்குறாங்களோ, எத்தனை பேர் தூங்குறவங்கள பொழுது ஒன்றுச்சிச்சு எழுந்துரு டீ குடிக்கலான்னு சொன்னால் பிடிக்கும்? காலையில் பிடிக்கும் தானே? பால் குடி, டீ குடி இல்லை? ஆமாம். அதுபோல் ஆண்டவர் நம்மை தட்டி எழுப்புகிற நாள் தான் அவருடைய வருகை நாள். விசுவாசிக்கிறோமே. அப்படியே இயேசுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். மறிச்சிட்டாங்க, அடக்கம் பண்ணிட்டோம், ஆனால் எங்கேருந்து வருவாங்க? சொல்லுங்கள். இந்த வசனத்து பிரகாரம் அங்கேருந்து வருவாங்க, இயேசுவோடு கூட வராங்க. புரிஞ்சுக்குங்க. மறிச்சிட்டாங்க பூமியில். ஆனாம்மா லாஸ்ட் மந்த் பெரியம்மா இறந்துட்டாங்க, மறிச்சிட்டாங்க தானே? எங்கே அடக்கம் பண்ண? ஆனால் எங்கேருந்து வருவாங்க பெரியம்மா? இப்போ மேலேருந்து வருவாங்க. அப்போனா எங்களுக்குள்ள நம்பிக்கை, எங்கள் பெரியம்மாவை ஆண்டவர் கல்லறையிலேருந்து மேலே கூட்டு போகிறாரு. அது ஒரு ப்ராசஸ் வச்சுருக்காரு. அது எனக்கு தெரியாது. எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், அவர் வரும்போது தனியாக வர மாட்டார். நான் இழந்தவர்களை கூட்டிக் கொண்டு வருவார். அந்த நம்பிக்கையின் அதிகாரம் தான் வெளிப்படுத்தல் விசேஷம் 19ஆம் அதிகாரம். அவர்களையும் கூட்டிக் கொண்டு வருவார். என் கண்கள் காணும், நம் கண்கள் காண்கிறது அனைவரும்
ரட்சிக்கப்பட்டவர்கள் மட்டும்தான். இதில் தான் நமக்கு ப்ராப்ளமே. ஏன் சர்ச் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஆக்ட் பண்ணுது? ஐயோ ஏசாமி ஏற்றுக்கோ, ஏசாமி ஏற்றுக்கிட்டா உன்னை நான் பார்ப்பேன், ஏற்றுக்கலண்ணா நான் உன்னை பார்க்கவே முடியாது. நான் நரகத்தில் போய் பார்ப்பீங்களா? இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களே பார்க்கவே முடியாது. நீ ரட்சிக்கப்பட வேண்டும். நீ ரட்சிக்கப்படுறதுக்கு நான் செத்தா கூட சாகிறேன். ஜீசஸ் உலகம் ரட்சிக்கப்படுறதுக்கு செத்தாரா இல்லையா? செத்தார். வாய்ப்பு கிடைச்சா நம்ம கூட செத்து வேண்டிய நிலைமை வந்தால் என்ன பண்ணோம்? சாகதான் வேண்டும். ஏனென்றால் மரணம் என்பது கிறிஸ்தவர்களுக்கு ஃபுல் ஸ்டாப் அல்ல, அது ஒரு கமா மட்டுமே. ஆமேன். ஆக அவருடைய வருகைக்கு முன்பதாக ரகசிய வருகையில் எல்லாரையும் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், பகிரங்க வருகையில் எல்லாரும் காணப்படுவார்கள். ஆமேன். This is an hope when Jesus is returning. The hope is fulfilled when Jesus is returning. இந்த hope வந்து blessed hope என்று சொல்கிறோம். ஒரு வசனத்தை கூட படிச்சிடலாம். தீத்து 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நம்ம பவுல் அப்போஸ்தலன் தீத்துக்கு எழுதும்போது என்ன சொல்கிறார் என்பதை பற்றி பார்ப்போம். 13ஆம் வசனம். நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. ஆமேன். நமக்கு நம்பிக்கை என்ன பண்ணுது? என்ன நம்பிக்கை? வானத்தை பார்க்கும்போது சூரியனை பார்க்குறோம், இரவில் பார்க்கும்போது சந்திரனை பார்க்குறோம், நட்சத்திரங்களை பார்க்குறோம், காற்றை பார்க்குறோம், மேகங்களை பார்க்குறோம். இவைகளை எதை பார்க்கும்போது நம்பிக்கை வருகிறதில்லை. இதன் மேலே ஒரு நாள் என் ரட்சகர் வருவார் என்கிற நம்பிக்கையை எதிர்பார்த்து பார்த்து கொண்டு. ஆமேன். இனிமேல் வானத்தை பார்க்கும்போது எப்படி பார்க்க வேண்டும்? நம்பிக்கையோடு பார்க்க வேண்டும். திஸ் இஸ் கால்ட் பிளஸட் ஹோப். இது ஒரு பரிசுத்தமான நம்பிக்கை. சரி, இது எல்லாமே நமக்கு சொன்னது யார்? பவுல். வெளிப்படுத்தல் எழுதுனது யார்? யோவான். 2 பெரியவங்க சொல்லியிருக்காங்க. பெரியவங்க சொன்னால் கேட்பீங்களா, கேட்க மாட்டீங்களா? எத்தனை பெரியவங்க சொல்லணும்னு கேட்பீங்க? 4 பெரிய மனுஷன். மக சொல்கிறாங்க பாருங்க. எத்தனை பெரிய மனுஷன்? 4 பெரிய மனுஷன் கேளுன்னு சொல்லுவாங்களா இல்லையா? பவுல் பெரிய மனுஷனா இல்லையா? ஆமாம், அவங்களாம் சொன்னால் நான் அப்படியே கேட்பேன். யோவான் பெரிய மனுஷனா இல்லையா? அப்படியே கேட்பேன். ஜீசஸோட ஹார்ட் பீட்டை கேட்டு நமக்கு சொன்ன கார்டியாக் டாக்டர் அவர் தான். ஜீசஸோட ஹார்ட்டு அடிச்சிச்சு. என்ன அடிச்சிச்சு தெரியுமா? என் பேர் சொல்லி அடிச்சிச்சு, உங்கள் பேர் சொல்லி அடிச்சிச்சு. அவன் பேதுரு ஐயா என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். 1 பேதுரு 1:13 அவருடைய நிருபத்தில் 1 பேதுரு 1:13 பார்க்குறேன். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படுவார். சொல்லாம ஒரு 5 முறை. இயேசு கிறிஸ்து வெளிப்படுவார், இயேசு கிறிஸ்து வெளிப்படுவார், இயேசு கிறிஸ்து வெளிப்படுவார், இயேசு கிறிஸ்து வெளிப்படுவார், இயேசு கிறிஸ்து வெளிப்படுவார். ஆமேன். இந்த வசனத்தை இன்னும் கொஞ்சம் டீப்பாக படிக்கலாமா? அப்பொழுது எனக்கு கிருபை அளிப்பார், எனக்கு கிருபை அளிப்பார். சொல்லுங்க, எனக்கு கிருபை அளிப்பார். சொல்லுங்கம்மா மைக்கில். எனக்கு கிருபை அளிப்பார், எனக்கு கிருபை அளிப்பார். நான் தெளிந்த புத்தி உள்ளவனாய் இருப்பேன். சொல்லுங்க, தெளிந்த புத்தி உள்ளவனாய் இருப்பேன், தெளிந்த புத்தி உள்ளவனாய் இருப்பேன். சொல்லுங்க, தெளிந்த புத்தி உள்ளவனாய் இருப்பேன், தெளிந்த புத்தி உள்ளவனாய் இருப்பேன். 1 பேதுரு 1:13 தான் படிக்கிறோம். மனதின் அறையை கட்டிக்கொள்வேன். சொல்லுங்க, மனதின் அறையை கட்டிக்கொள்வேன். மனதின் அறையை கட்டிக்கொள்வேன், மனதின் அறையை கட்டிக்கொள்வேன். இன்னும் ஒரு முறை, மனதின் அறையை கட்டிக்கொள்வேன். சொல்லுமா, பூரண நம்பிக்கையாக இருப்பேன். சொல்லுங்க, பூரண நம்பிக்கையாக இருப்பேன், பூரண நம்பிக்கையாக இருப்பேன், பூரண நம்பிக்கையாக இருப்பேன், பூரண நம்பிக்கையாக இருப்பேன். இதை சொல்றது யாரு? பேதுரு. 3 பெரியவங்க சொல்லிட்டாங்க. பவுல், யோவான், பேதுரு. யோவானை தான் இப்போ டீப்பாக படிக்க போகிறோம். பேதுருவும் சொல்லிட்டார். பூரண நம்பிக்கையோடு நம்ம இருக்கலாமா? ஆமேன். யோவான் தன்னுடைய முதல் நிருபம் இதே யோவான் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2-3 இதை சொல்லி இருந்தார். ஹல்லேலூயா. ஸோ இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை அவசியம், இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை முக்கியம், இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை எனக்கு தேவை. ஆமேன். நம்ம சாப்டருக்குள்ள நம்ம போகலாமா? வாங்க 19ஆம் அதிகாரத்துக்கு. இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை என்கிற தலைப்பில் சுதந்திரிக்கிற வெற்றி பெற்ற ராஜாவாக இயேசு வருகிறார் என்கிற தலைப்பிலே நான் பேச போகிறேன். 1 to 10 வரைக்கும் அவருடைய பரலோகத்தில் உள்ள மகிமையை பற்றியும் 11ஆம் வசனம் அதிகாரமுடைய அவருடைய வருகையினுடைய மகிமையை பற்றியும் நான் பேச போகிறேன். வெளிப்படுத்தல் விசேஷம் 19ஆம் அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொள்வோம். ஃபர்ஸ்ட் வசனம், இவைகளுக்கு பின்பு உலகத்திலே ஒரு ஆரவாரம். இன் ஹெவன் கிரேட் மல்டிடியூட்ஸ் ஆர் பீப்புள். கிரேட் மல்டிடியூட், திரளான கூட்டம். பூமியில் எத்தனை கோடி பேர் இருக்காங்க? 600 கோடி பேர். அவ்வளோதானே? கரெக்டா? ஜாஸ்தி ஆகியிருக்காங்க. இந்த பூமியில் ஏற்கனவே இறந்து போயிட்டாங்களே ஆதாம் காலத்துலேருந்து. எல்லாம் எழுப்பினா எத்தனை கோடி பேர் வருவாங்க? தெரியலையே. பூமி தாங்குமா? தாங்காது. ஆனால் பரலோகம் தாங்கும். இப்போ பரலோகம் பூமியை விட சொல்லுங்கள் பெருசு. சொல்லுங்க, பரலோகம் பூமியோட பெருசு, பரலோகம் பூமியோட பெருசு. இங்கே நிற்கிறீங்க, உங்கள் கண்ணால் எத்தனை 1000 பேரை கண்ணில் பார்க்க முடியும்? மெரினா பீச்சுக்கு போயிட்டீங்க. முன்னாடிலாம் சீரணி அரங்கம் இருக்கும்.
அந்த அரங்கம் ஸ்டேஜில் நிற்கிறீங்க. உங்கள் கண்ணுக்கு எதிரே ஒரு 1,00,000 பேரை பார்க்கலாம். அதுக்கு மேலே பார்க்க முடியுமா? ஆனால் பரலோகத்தில் யோவான் மொத்த பேரையும், செத்தவங்க, உயிராக இருக்கிறவங்க, மறுரூபமானவங்க எல்லாரையும் காண்கிறார். அல்லேலூயா. அவங்க எல்லாரும் ஒரு வார்த்தை சொல்கிறாங்களா, அந்த வார்த்தையை தான் நீங்களும் நானும் சொல்கிறோம். நமக்கு பேரே அதான். அல்லேலூயா கூட்டத்தார் நம்ம தான், அல்லேலூயா கோஷ்டி நம்ம தான், அல்லேலூயா கும்பல் நம்ம தான். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பரலோகத்தில் திரளான கூட்டம், அதிகமான மக்கள், ஆரவாரம் எடுக்கிற ஒரு பெயர் உண்டு. அந்த பேருக்கு என்ன பேர்? உங்களை எப்பயாவது எங்கேயாவது பப்ளிக்கில் ஐயா கவனிங்க, நீ அல்லேலூயா கோஷ்டி அந்த என்ன சொல்லுவீங்க? எங்கள் சர்ச்சில் சொல்லுவாங்கன்னுவீங்களா? ஆமானுவீங்களா? டக்குன்னு சொல்லிடணும். ஏன்னா பரலோகத்தில் போய் என்ன வேலை தான் நமக்கு? சொல்லாமா சத்தமா? பயப்படாதீங்க. 4 பேர் திரும்பி கூட பார்க்கட்டும். அப்போ யோசிப்பாங்க, இதை சொல்லு சூப்பர் மந்திரம்னீங்கன்னா அவங்களும் சொல்ல ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. அவங்களுக்கு அந்த கோடு வேர்டோட சொன்னால் ஜனங்களுக்கு பிடிக்கும். இது சொல்லு பயங்கரமான மந்திரம். இந்த மந்திரம் உன்னை எங்கே கொண்டு போவோம்? பரலோகம் கொண்டு போவோம். மந்திரன்றது ஒன்றும் தப்பான வார்த்தை இல்லை. ஹிந்தியில் மந்த்ரா, நம்ம தமிழ் ஹிந்தியில் உள்ள ஒரு வார்த்தை தான், ஒன்றும் அதில் தப்பு இல்லை. அல்லேலூயா என்பது ஒரு மந்திரம். பரலோகத்துக்கு கூட்டு போகிற மந்திரம், பரலோகத்தில் போடுற மந்திரம். அல்லேலூயா. அந்த கிறிஸ்துடைய ராஜ்யம் அழிக்கப்பட்டது, அதனால் அல்லேலூயா. திரளான ஜனங்கள் எதிர்பார்த்த இயேசு கிறிஸ்துடைய வருகை வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா என்கிற வார்த்தை ஹீப்ரு வார்த்தை. ஆமென். அந்த அல்லேலூயா என்ற பேரை எந்த லாங்குவேஜ்லையும் மொழி பெயர்க்கலை. ஆமென் என்கிற வார்த்தையும் ஹீப்ரு வார்த்தை. அதை எந்த லாங்குவேஜ்லையும் மொழி பெயர்க்கல. ஏன் தெரியுமா மொழி பெயர்க்கல? வேதத்தை மொழி பெயர்த்தவர்களுக்கு பயம். இது பரலோகத்திலே துணிச்ச ஒரு வார்த்தை, அதை போய் நம்ம மாற்றி விட்டுறக்கூடாது. அதனால் என்ன தான் பண்ணோம்? அல்லேலூயா. இயேசுக்கே பல பேர் இயேசுன்னு நம்ம சொல்கிறோம். இங்கிலீஷில் ஜீசஸ்ன்ட்டாங்க, ஹீப்ரூவில் யெஷுவான்னு பேர், ஹிந்தியில் இயேசு மசீன்னு பேர். ஒரு லாங்குவேஜில் ஒரு பேர் அவருக்கு. ஆமென். அவருக்கே பேர் மாறுது, ஆனால் அல்லேலூயா பேர் மாறல. பரலோக கோஷம். அல்லேலூயா. அல்லேலூயா என்றால் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று அர்த்தம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாகன்னு ஐயாங்க அந்த செப்டியோஜென்ட் 70 பேர் முதல்ல பழைய ஏற்பாடை கிரேக்க மொழியில் மொழிபெயர்த்தாங்களே, அவங்களே முடிவு எடுத்தாங்க. என்ன பண்ண மாட்டேன், அல்லேலூயாவை மட்டும் மாற்ற மாட்டேன். பிறகு கிரேக்க மொழியிலையும், லத்தீன் மொழியிலையும், ராமிக் மொழியிலையும், பிறகு ஆங்கில மொழியிலையும், இன்றைக்கு நம் தாய்மொழி தமிழிலும், நம்முடைய நாட்டின் மொழி இந்தியிலும் மொழிபெயர்க்கும் பொழுது கூட அல்லேலூயா என்கிற பெயரை மாற்றவில்லை. ஹீ இஸ் ரைச்சியஸ், ஹீ இஸ் ட்ரூ. இவர் என்ன பண்ணுறாரா? நியாயம் தீர்க்கிறாரா. என்ன நியாயம் தீர்க்கிறார்னா, சாத்தானை நியாயம் தீர்க்கிறார். தன் வேசிதனத்தினால் பூமியை கெடுத்த மகாவேசிக்கு அவர் நியாயம் கொடுத்து தம்முடைய ஊழியக்காரன் ரத்தத்துக்கு அவளிடத்தில் பழி வாங்கினாரே. பழி வாங்கிட்டார். என்ன பண்ணிட்டாரு? சாத்தான் பழி வாங்கப்படுவான். சொல்லுங்க, சாத்தான் பழி வாங்கப்படுவான். சாத்தான் அவனுடைய கூட்டமும் பழி வாங்கப்படும். அப்போ ஜனங்கள் கத்துகிற சத்தம் என்னது? அல்லேலூயா. இன்னைக்கு கூட உங்களுக்கு விரோதமாக எழும்புற சாத்தான் பழி வாங்கப்பட வேணும்னா இன்றைக்கே நீங்கள் அல்லேலூயா கத்திடலாம். சொல்லாமல் எழும்புற அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா திசையிலும் சுற்றி அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லா திசைகளும். அப்போ 24 மூப்பொழுகளும் 4 ஜீவன்களும் விழுந்து அல்லேலூயா என்று சொல்லி சிங்காசன் மேல் வீற்றிருக்கிற தேவனை தொழுது. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்கிறாங்க பாருங்கள். திரளான ஜனங்க அல்லேலூயா சொல்கிறாங்க. 24 மூப்பர் சொல்கிறாங்க. 4 ஜீவன்களும் அல்லேலூயா சொல்கிறாங்க. நீங்களும் நானும் என்ன பண்ணுறோம்? அல்லேலூயா சொல்கிறோம். எத்தனை முறை சொல்லுவீங்க? வாய் வலிச்சா கூட சொல்லுவோம். வாய் வலிக்காத வரை சொல்லுவோம். ஆமேன். எங்கள் வாய் வலிக்காதபடி எங்கள் கர்த்தர் செய்வார். வாய் திறந்து சொல்லிக்கொண்டே இருப்போம். அல்லேலூயா. இப்போ பரலோகத்துலேருந்து ஒரு சத்தம் வருதான், தேவனுடைய ஊழியக்காரரே, அவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். இதுதான் அத்தனை பேரும் ஊழியம் செய்ய போறீங்க என்று எனக்கு புலன்படுகிறது. பெரியோரே சிறியோரே சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். ஆமென். ஸ்தோத்திரம் சொல்லாமா? 7 முறை ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரலோகத்திலிருந்து சவுண்டு கேட்டுருச்சு, நான் துதிச்சிட்டேன். நல்லா துதிக்கணும், ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். நம்ம அங்கிள் சாலமோன் அங்கிள் தான் சொல்லுவார், நல்லா ப்ரைஸ் பண்ணணும் பாஸ்டர், நிறுத்தக்கூடாது. நைட்டெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கணும். மக வந்து பயங்கரமாக ஆண்டவரை ப்ரைஸ் பண்ணாங்க. விடாத மகளே, விடாத, நல்லா பண்ணு, துதி ஆண்டவரை, நல்லா மனதார துதி, கண்ணை முடிக்கிட்டு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னு. நம்ம லைஃப்பில் நம்ம உருப்படியாக பேசுகிற பேச்சு இந்த அல்லேலூயாவும் ஸ்தோத்திரமும் தான். மீதெல்லாம் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறோம், எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுது. அப்பொழுது
திரளான ஜனங்களிடம் ஆரவாரம் போலவும் பெருவெள்ள இறைச்சலை போலவும் பலத்தடி முழுக்கும் போலும் ஒரு சத்தம் உண்டாகி திரும்பவும் சொல்லுங்க, அல்லேலூயா, சர்வ வல்லமுள்ள தேவனாய் கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். 19வது சாப்டர் ஃபுல்லாகவே ஹல்லேலூயா வருது. அப்போ அந்த வார்த்தை என் வாயில் எந்த வார்த்தை அதிகமாக வருமோ தெரியாது, என்ன வார்த்தை தான் வரணும்? ஆமென். நம்ம உயிர் போயிடுச்சு, பரலோக கதவுக்கிட்ட போய் நிற்கிறோம், என்ன சொல்லுவீங்க? தரன்னு கூட சொல்ல வேணாம், அல்லேலூயா. உன் பேருனா இயேசு, உன் பேர்னாலே என் பேர் இயேசு நின்னும். இல்லையே இயேசு உள்ளே இருக்காரே அப்படின்னாங்கன்னா கூப்பிட போவாங்க. இயேசு வந்து நம்மளை பேரிட்டு கூப்பிட்டு போயிடுவார், அல்லேலூயா. பரலோகத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஜீவன் பேர்னா பேர் இயேசு. பரலோக கதவு திறக்கிற கோடு வேர்டு தெரிஞ்சிச்சுன்னா பேர். ஆமாம், கனவுல கூட என்ன சொல்லணும்? பயப்படும் போது கூட என்ன சொல்லணும்? சாத்தா எல்லாத்தையும் மாற்றிட்டு ஐயோயோ ஹலோ இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டான். அதிகமாக என்ன தான் சொல்லணும்? நம்ம அதிகமாக ஹலோ தானே சொல்கிறோம். ஹலோ ஹலோ சவுண்டு கேட்கலையா? ஹலோ 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 ஹலோ. ஒரு ட்ரெயினில் இங்கேருந்து அங்கே போங்க, வெறும் ஹலோ சவுண்டு தான். கரெக்ட் தானே? எல்லாரும் ஹலோ. பஸ்ஸில் போங்க, ஹலோ 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 ஹலோ. யார் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரில, ஆனால் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லுது ஹலோ என்கிற வார்த்தையே ஹல்லேலூயாலேருந்து வந்த வார்த்தை தான் என்று. ஆனால் அதுக்காக ஹாஃபாலாம் சொல்லக்கூடாது, என்ன தான் சொல்லணும்? நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடுவோம். ஆட்டுக்குட்டியானுடைய தாங்க மெயின் விஷயம். கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டு. இதான் மெயின் விஷயம். இதுக்கும் நமக்கு தான் சம்மந்தம் இருக்குது. ஆமென். கல்யாண வீட்டுக்கு போகும்போது கேட்பாங்க, நீ மாப்பிள்ளை வீடா பொண்ணு வீடா? நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உள்ளதை உள்ளபடி சொல்லுவீங்க. மாப்பிள்ளை வீடுனா பொண்ணு வீடுனா? பாஸ்டர் என்ன சொல்லுவார்? ரெண்டுமே என் வீடு தான். மாப்பிள்ளை இந்த சர்ச்சில் வந்திருக்கு, பெண்ணு எக்ஸாம்பிள். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்துக்கு பரலோகமே ஆர்ப்பரிக்கிறது, நீங்கள் என்னன்னு சொல்லிட்டு போவீங்க? நான் தாயா பொண்ணு. ஆமென். மாப்பிள்ளை யார்? இயேசு. ஒரு ஃபிசிக்கலான மேரேஜை பற்றி சொல்ல அந்த ஐக்கியத்தை திருமண பந்தம் போன்று சொல்லுது. மேரேஜ் ஆகிட்டு அந்த பெண்ணை அனுப்பும் போது அந்த பெண் வீட்டாரெலாம் அழுவாங்க. ஏன் அழுவாங்க? நல்லா தானே இருக்குது, ஏன் அழுறாங்க? திரும்பி இந்த பெண்ணு என் வீட்டுக்கு வரவே வராது, அவ்வளோதான், அந்த வீட்டு பொண்ணு ஆயிடுச்சு. இந்த பெண் இப்போ யார் வீட்டு பெண்ணாக மாறிடுச்சு? இதெல்லாம் எங்கேருந்துங்க வந்துச்சு? பைபிள் கலாச்சாரங்க. கல்யாணம் உருவாகிறதுக்கு முன்னாடி அவருடைய கல்யாணத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம். பூலோகத்துக்கு டாட்டா, பூலோகத்தில் இருக்கிறவங்க இனி பரலோகம் போயிட்டாங்க, இங்கே வரவே மாட்டார்கள் என்பதை சொல்வதற்காகத்தான் ஹல்லேலூயா ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது. மெயின் விஷயமே அதான், மெயின் ஃபங்க்ஷன் வந்தது, கல்யாணம் வந்தது. கல்யாணம் என்பது மகிழ்ச்சியின் விஷயம். அதற்காக தான் இத்தனை ஆர்ப்பரிப்பு, அதற்காக தான் இத்தனை ஆச்சரியம், அதற்காக தான் இத்தனை மகிழ்ச்சி. ஆண்டவருடைய திட்டம் ஆதாம் ஏவாள் மூலமாக ஒரு பெரிய பரிசுத்த சந்ததியை உருவாக்க வேண்டும் என்று எல்லாம் முடிஞ்சு அழிஞ்சு போச்சு. கர்த்தர் தம் மகனை அனுப்பினார். ஹீரோ நமக்காக வந்து யுத்தம் பண்ணி அந்த யுத்தத்தில் ஜெயித்து மறுபடியும் உயிரோடு எழுப்பி தம் ரத்தத்தினால் உங்களையும் என்னையை மீட்டு கொண்டு பரலோகம் போகிறார். அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு தான் கல்யாணம். பரலோகத்துக்கு நீங்களும் நானும் போய் சேர்கிற அந்த ப்ரோக்ராமுக்கு பேர் என்ன சொல்லுது? பரலோகம் கல்யாணம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம். உங்கள் ஆட்டுக்குட்டியானவர் எப்படி இருந்தாருங்க? 7 கொம்புகள் 7 கண்கள். எப்படி இருந்தார்? அடிக்கப்பட்ட வண்ணம் உள்ள ஆட்டுக்குட்டி. நமக்கு கல்யாணம்னாலே ஒரு மாப்பிள்ளை, ஒரு பொண்ணு, ஒரு பெண் வீடு, மாப்பிள்ளை வீடு. இது வேற. பைபிள் இஸ் சேயிங் சம்திங் டிஃப்ரெண்ட். அல்லேலூயா. புரியுதுங்களா உங்களுக்கு? வெள்ளைக்காரங்க கல்யாணம், இந்த நாட்டுக்காரங்க கல்யாணம், அந்த ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி கல்யாணம் பண்ணுறாங்களே, இது என்ன கல்யாணம்? இது வித்தியாசமான கல்யாணம். நாங்கள் ஒரு சைடு நின்றுட்டுருப்போம், எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் இந்த பூமியில் உள்ள மக்களை ஏற்றுக்கொள்ளுகிறாரே, அந்த கல்யாணம். ஆமென். நீங்களும் நானும் அவரை பார்த்து மேசியா என்று சொல்லுவோமே, அந்த கல்யாணம். ஆமென். ஹல்லேலூயா. தனக்காக காத்திருக்கிற மக்களை அழைத்து கொண்டு போக இயேசு வருகிறாரே, அந்த கல்யாணம். she has made herself ready. அவள் தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டாள் என்று யோவான் அப்போஸ்தலன் சொல்கிறார். என்ன பண்ணிட்டாலாம்? she has made herself ready. தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்கிறார். எத்தனை பேர் நீங்க ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? हालेलुया. उसकी पत्नी ने अपने आप को तैयार कर लिया है. இயேசு அந்த ஆட்டுக்குட்டியானுடைய மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டாள். she is getting ready. எல்லாத்தையும் விட்டா, எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டா, இவனோடு போகிறேன் என்று அந்த பெண் வருகிறது போல இந்த திருச்சபையானது அந்த ராஜாவோட போக போகுது. இன்றைக்கி உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஐடென்டிட்டி இருக்குது. யார் கூட? கர்த்தர் கூட தான். உலகம் எது வந்தாலும் சபைக்குள்ளே வரல, சபை தடுக்குது, வேண்டான்து, இது வேண்டாம்,
இந்த பேச்சு வேணாம், இந்த ஆடம்பரம் வேணாம், இந்த பாவம் வேணாம். ஏன்னா இது அவரோட மனைவி இல்லை. ஒரு பெண் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய மிஸ்டேக் வாய்ப்பு இருக்குது. ஒன்ஸ் அவள் மேரேஜ் ஆகிட்ட பிறகு அவங்க ஹஸ்பண்ட் போகிற ரூல் தான், இது வேணாம், இப்படி வேணாம், இது வேணாம். அவள் உண்மையில் அவரை நேசித்தாள்னா அவர் சொல்கிறதெல்லாம் என்ன பண்ணுவா, செய்வா. இந்த சபை அவரை நேசிக்கிற சபை. அவர் வேண்டாம் என்று சொல்லுகிறது எனக்கு வேண்டாம். ஆமேன். நம்மை நீதி உள்ளவராய் இயேசு பார்க்கிறார். யாரோ ஒரு பெண்ணை கூட்டு கொண்டு போக மணவாளன் வரமாட்டான். தான் முத்தரித்தவளை கூட்டி கொண்டு போக வருகிறது போல ரட்சிக்கப்பட்டு முத்திரை பெற்ற உங்களை என்னையும் கூட்டி கொண்டு போக தான் இயேசு அங்கே வருகிறார். ஹல்லேலூயா. யார் அந்த மணவாட்டி சொல்லுங்கள். நான் தான் அந்த மணவாட்டி, நான் தான் அந்த மணவாட்டி சொல்லுங்கள். சுத்தமும் பிரகாசமான வெள்ளிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. ட்ரெஸ்ஸு சுத்தமும் மெல்லிய வஸ்திரம், மெல்லிய வஸ்திரம் लिनन, आमेन। शुद्ध और चमकदार महीन मलमल पहनने का अधिकार दिया गया, क्योंकि उस महीन मलमल का अर्थ पवित्र लोगों के धर्म के काम है. நீதி ஆந்து பேர், சுத்தம் பேர் என்ன பேருங்க? நீதி. அந்த ஆக்டிவிட்டி. ஒரு மனுஷனுடைய உடை மட்டும் வெண்மையாக இருக்கக்கூடாது, அவன் ஆக்ஷனும் அப்படி இருக்கணும். கரெக்ட் தானே? நம்ம அவங்க போட்டுக்கிற ட்ரெஸ்ஸை பார்க்க மாட்டோம், கொஞ்ச நேரம் வச்சு பார்ப்போம், இவர் உண்மையில் நல்லவரான்னு செக் பண்ணுவோமா இல்லையா? பண்ணிட்ட பிறகு சூப்பர் ஆளுங்கன்ற பாருங்க. அப்படி போல தான் இயேசுடைய மனவாட்டி சூப்பர் ஆளுங்க. ஆமே. ட்ரெஸ்ஸு எப்படி மென்மையாக இருக்கிறதோ அது போல் ப்ரே பண்ணும்போது சொல்லுவாங்க பாருங்க, இந்த உடம்பு இந்த சட்டை எப்படி வெள்ளையோ அந்த மாதிரி இந்த மனுஷனோட மனசு வெள்ளை அப்படின்றது போல் இந்த உடை எப்படி வெண்மையோ இந்த எண்ணெயும் இயேசுவின் ரத்தம் பரிசுத்தமாக்குகிறது. ஹல்லேலூயா. கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்களாம். ஆமென். கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் யார் யாரெல்லாம் பாக்கியவான்கள்? அங்கே பெரிய ஆளே மாப்பிள்ளை தான், மணவாளன் தான். யார்? இயேசு. பெருசு யார் தெரியுமா? மாப்பிள்ளை வீடு தான், பரலோக தந்தை. மணவாட்டியோட கல்யாணத்தை பார்க்க போகிறவங்க, அந்த தேவதூதர்கள், அந்த ஃபங்க்ஷனில் சாப்பிட போகிறவங்க எல்லாருமே பாக்கியவான்கள். ஃபஸ்ட்டு பாக்கியவான் யார் தெரியுமா? நம்ம. ரெண்டாவது பாக்கியவான்கள் யாரெல்லாம் பரலோகம் வராங்களோ அவர்கள் எல்லாருமே பாக்கியவான்கள். ஆமே. யோவானுக்கு சொல்லப்படுகிறது பாக்கியவான். இந்த யோவான் பற்றி உங்களுக்கு தெரியுமா? யோவானோட அம்மா என்ன பண்ணிருச்சு? ஜீசஸ் கையில் போய், ஜீசஸ் நீங்கள் மறித்து பரலோகம் போகிறீங்களே, அப்போ சிங்காசனத்தில் ஒரு சைடு பெரிய பையன், ஒரு சைடு சின்ன பையன். கேட்டுச்சு, ஞாபகம் இருக்கா? அருள் செய்ய வேண்டும். இந்த யோவானுக்கு ஆனால் அது தெரியும், இந்த அம்மா நம்ம அம்மா ரொம்ப ஓவர ஆசைப்படுது. ஆனால் அம்மாவுக்கு ரொம்ப ஓவர ஆசைப்படும். பையன் தானே, நம்ம பையன் நல்லா இருந்தால் நம்ம நல்லா இருந்தால் மாதிரி ஆசைப்படுச்சு. இன்றைக்கி அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. என்னதான், நீயும் கல்யாணத்துக்கு வரடா யோவான், நீயும். ஆமாம், பெரிய அப்போஸ்தலனே அதை பாக்கியமாக கருதுகிறான். இந்த இன்விடேஷன் கொடுத்த அந்த சீசனோட அந்த தூதன் காலில் உண்டார். நீயும் கல்யாணத்துக்கு வரனதை எங்கே உண்டார்? அப்போ தூதன் சொன்னா, அச்சோ நான் உண்ணா மாதிரி ஒரு ஊழியக்காரன், பார் என்னை தொழுது கொள்ளாத. யாரை தான் தொழுது கொள்ளணும்? இயேசுவை, தேவனை தொழுது கொள். இயேசு கிறிஸ்துவை பற்றின சாட்சி தீர்க்கதரிசின் ஆவியாய் இருக்குதுன்னு அப்படியே யோவானை தூக்கி விட்டான். ஏன் காலில் விழாத? பர்வத்தில் யார் காலில் விழலாம்? நமக்கு காலில் விழுந்து பழக்கம். தாவீது காலில் போய் விழுந்துடலாமா? மோசே காலில் போய் விழுந்துடலாமா? யார் கால் தான்? இயேசு கால் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இயேசு கை எப்படி கண்டுபிடிப்பீங்க? கையை பிடிச்சி முத்தம் கொடுக்க போறீங்களா, எப்படி கண்டுபிடிப்பீங்க? இயேசு எப்படி கண்டுபிடிப்பீங்க? அவர் அங்கே தான் இருப்பார், அடிக்கப்பட்ட வண்ணம் உள்ள ஆட்டுக்குட்டி. ஐடென்டிட்டி அதான், ஐடென்டிட்டி மார்க் அதான். அதெல்லாம் மறைச்சிட்டு இருக்க மாட்டார், அதை காட்டுவார். எனக்கு தெரியும் அது அவர் அங்கே அடிப்பட்டனால தான் இந்த படுபாவி உயிராடு இருக்கிறேன் என்று, பரலோகம் போவதற்கு தகுதி பெற்றேன் என்று தெரியும். அங்கே ஒரே ஒருத்தர் தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன், சென்டர் ஆஃப் கிராவிட்டி, ஆல் இன் ஆல், எல்லாம் வல்லமை மகிமை நிறைந்த இயேசு அங்கே இருப்பார். இப்போ அந்த தூதன் சொன்னான், நான் எப்படி இருக்கேன் பார், கரைப்படாமல் இருக்கேன், வேலை செய்யாத இருக்க மாதிரி இருக்கேன், உள்ளே வந்து பார், ஒருத்தர் உனக்காக படாத பாடுபட்டிருக்கிறேன். ஆமேன். அப்பொழுது வானத்தை பரலோகம் திறக்கிறது. மெயின் விஷயங்க 1911 வருகிறோம். இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. என்ன குதிரை? என்ன குதிரை? அந்த இமேஜ்லாம் எடுத்து அப்படியே போஸ்ட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்குமா? என்ன குதிரை? அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எனப்பட்டார். இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய பார்த்தோம். சர்பம் இருந்துச்சு, ஒரு லேடி உட்காந்துருந்தா, 7 தலை 10 கொம்பெல்லாம் படித்தோம். தூஷணமான நாமெல்லாம் இருந்துச்சு, அதுங்கெல்லாம் படிக்கிறதுக்கே அருவருப்பாக இருந்துச்சு. ஆனால் இது வெள்ளை குதிரை, அவருக்கு பேர் என்னவா? உண்மையும் சத்தியம் உள்ளவர், நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவர் நியாயமும் தீர்க்கிறாரு,
ஃபைட்டும் பண்ணுறாரு, நல்லவராகவும் இருக்கிறார். நம்ம எல்லாருக்குள்ள ஒரு எண்ணம், கெட்டவனாக இருந்தால் தான் ஃபைட் பண்ணுவாங்க, நல்லவங்க என்ன பண்ண மாட்டாங்க, ஓடி ஒழிஞ்சுப்பாங்க. நியாயம் பேசுகிறவங்க வீட்டில் பேசுவாங்க, ரோட்டில் வந்து பேச மாட்டாங்க, தட்டி கேட்க மாட்டாங்க. ஆனால் நம்ம பார்க்குற நல்லவர் வெள்ளை குதிரை மேலே இருப்பார். ஆமேன். உண்மையாக இருப்பார். ஆமேன் சொல்லுங்கள். சத்தியமாக இருப்பார். நீதியாக நியாயம் தீர்ப்பார். மெயின் விஷயம் ஃபைட் பண்ணுவார். சொல்லுங்கள், என்ன பண்ணுவாருங்க? வார் பண்ணுவார், யுத்தம் பண்ணுவார். ஒருவரோடு ஒருவர் குஸ்தி பாய்வதில் என்ன பண்ணுவார்? வார், ஃபைட் பண்ணுவார். யார் கூட ஃபைட் பண்ணுவார்? சாத்தான் கூட. இப்போ புரியுதா? ரியல் ஹீரோ யாரு? இயேசு. அவருடைய கண்கள் பாருங்க அக்கினி ஜுவாலையை போன்று இருந்தது. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே அன்றி வேறொருக்கும் தெரியாத நாமம் எழுதியிருந்தது. ஹல்லேலூயா. என்ன நாமம்? அவருடைய நாமம் வானத்தின் கீழே பூமிக்கு மேலே அந்த நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளப்படவில்லை. நாமம் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. இதே யோவான் 1:1 சொல்லிப்பார் பாருங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனுக்கு இருந்தது, அந்த வார்த்தை. ஆமாம், வார்த்தைனா நீங்களும் நானும் பேசுகிறோம் அந்த வார்த்தை இல்லை, இந்த பைபிள்ன்ற வார்த்தை. இது வார்த்தை தானே? நம்ம வார்த்தைக்கு இந்த வார்த்தைக்கு வித்தியாசம் இருக்குது தானே? நம்ம வார்த்தையை எடுத்து வடிகட்டினா 10 வார்த்தை கூட நிற்காது. அந்த 10 வார்த்தையும் என்ன தெரியுமா? ஆமேன் அல்லேலூயா தான். வேறு எதுவும் நம்ம உருப்படியாக பேசலை. ஆனால் பைபிள் எடுத்தா, இந்த உங்கள் கையில் இருக்கிற பைபிள் ஒரு பைபிள் என்ற வடிவத்தில் இருக்குல்ல, இந்த வடிவத்துக்கே பேர் இயேசு என்று யோவான் சொல்லுகிறான். ஆமேன். இப்போ ஜீசஸோட குதிரை புறப்பட்டுருச்சிங்க. ஆமேன். ஜீசஸோட என்ன கலர் குதிரை? பின்னாடி பார்த்தா நிறைய குதிரை போகுது. அதில் ஒரு குதிரையில் நீங்கள் உட்காந்துருக்கீங்க, அதில் ஒரு குதிரையில் நான் உட்காந்துருக்கேன். எல்லாரும் வெண்வஸ்திரம் தரித்தவருக்கு பின் சென்றார்கள். எத்தனை பேர் வெள்ளை குதிரை ஓட்ட போகிறீங்க? ஆமேன். ஒரு குதிரை மேலே நான் ஏறினதே இல்லையே, ஃபோட்டோக்கு தான் ஏறினேன். அது உழுக்கிறத பார்த்தா விழுந்துருவேன். ரோட்டில் நடந்து போகிற குதிரையிலே விழுந்துருவேன். இது பரலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு இறங்க போகிறது. அந்த குதிரை நம்மை காப்பாற்றும். ஏனென்றால் குதிரைக்கு முன்பாக போகிற இயேசு இருக்கிறார். ஆமென். ஜீசஸ் இப்பொழுது புறஜாதிகளை வெட்டும்படி அவருடைய வாயில் கூர்மையான பட்டயம் இருந்தது. இருப்பு கோலால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மது உள்ள ஆலையை மிதிக்கிறார். இந்த முறை இயேசு 2வது வருகையில் வரும்போது, இயேசு ஒன்றும் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் என் இடத்துல வாருங்கள்னு சொல்ல, டைம் முடிஞ்சிச்சு. அவர் ஜெயிக்க வருகிறார். பாருங்க, ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. அவருடைய தொடையின் மேலும் எங்கே இருக்கான்? வஸ்திரத்தின் மேலும் தொடையின் மேலும். He is the King of Kings and Lord of Lords. ஆமென். ஹல்லேலூயா. ஃபைட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இயேசு எங்கே வராரு? வெள்ளை குதிரையில். பின்னாடி யார் வர்றது? நம்மலாம் வருகிறோம். இப்போ தூதன் வந்து ஆகாயத்தில் உள்ள பறவைகளை கூப்பிடுறார். எதுக்காக கவனிங்க, இந்த யுத்தத்தில் நிறைய மனிதர்கள் இறக்க போகிறாங்க. நான் சொல்லங்க, பைபிள் பாருங்கள் 18ஆம் வசனம். நீங்கள் ராஜாக்களின் மாம்சத்தையும் சேனை தலைவர்களின் மாம்சத்தையும் பலவான்களின் மாம்சத்தையும் குதிரைகளின் மாம்சத்தையும் அவைகள் மேல் ஏறி இருக்கிறவருடைய மாம்சத்தையும் சுயாதீனர் அடிமைகள் சிறியோர் பெரியோர் இவர்கள் எல்லாருடைய மாம்சத்தையும் பட்சிக்கும்படி மகாதேவன் கொடுக்கும் விருந்துக்கு வாருங்கள் என்று மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டான். மனிதர்களில் கர்த்தருக்கு விரோதமாக இருக்கிற பெரியோர் சிறியோர் ராஜாக்கள் சேனை தலைவர்கள் எல்லாரும் மரிப்பார்கள். ஆமேன். எல்லாரும் என்ன பண்ணுவாங்களா? இது பயங்கரமான மரணம், இயற்கை மரணம் அல்ல, ராஜாதி ராஜாவோடு போடுகிற யுத்தத்தில் வருகிற மரணம். பார்த்தா யுத்தத்துக்கு யார் வராங்களாம்? மிருகம். அந்த மிருகம் எங்கேருந்து வந்துச்சு? சமுத்திரத்துலேருந்து வந்துச்சு. இல்லை, கடற்கரை மேலே இருக்கும்போது பார்த்தார். அது டீம் ஃபார்ம் பண்ணிருச்சு. யார் கூட? மனிதர்கள் கூட. மனிதர்களே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் தேவன் தன் சாயலில் உங்களை படைத்தார். 7 தலை 10 கொம்பு வச்சிருக்கிறவங்க கூடலாம் காம்பினேஷன் வைக்க கூடாது. தேவன் நம் சாயலிலே இருக்கிறார், தேவ சாயலிலே நம்ம இருக்கிறோம். ஆனால் இவங்க யார் கூட போயிட்டாங்க? மிருகம் டீம் சென்ட்டாங்க. அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. ஆமேன். வணங்கினவர்கள் பிடிக்கப்பட்டார்கள். கள்ளத்திற்குதரிசி பிடிக்கப்பட்டான். பிடிச்சவங்கள்ட்ட பேச்சே பேசலை, தூக்கி அக்கினி கடலில் போட்டாங்க. எங்கே போட்டாங்க? ஆமேன். மீதி பேர் பட்டயத்தால் மறிச்சாங்க. அவங்கள எது சாப்பிட்டுருச்சான்? பறவைகள் சாப்பிட்டு. இந்த யுத்தம் மகா யுத்தம். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு வெற்றியின் சின்னம்
ரட்சிக்கப்படாதவர்களுக்கு முடிவின் சின்னம். இயேசு கிறிஸ்துனுடைய இரண்டாம் வருகை will determine the facts, will determine everything, எல்லாவற்றையும் முடித்துவிடும். இதை தீர்க்க தரிசனமாக சகரியா தன்னுடைய தீர்க்க தரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே இயேசு தன்னுடைய கால்களை ஒலிவ மலையின் மேல் வைப்பார்னு போட்டிருக்கோம். அந்த வசனத்தை மட்டும் படிச்சிடலாம், ரொம்ப பவர்ஃபுல்லான வசனங்க. சகரியா 14:4. நீங்கள் எப்போதும் 2 மலை ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு மலை மேலே எருசலேம் தேவாலயம் இருக்குது, சரியா? இன்னொரு மலை மேலே ஒலிவ மலை. புரிஞ்சுக்கணும். எருசலேம் போனீங்கன்னா ஒரு மலை மேலே எருசலேம் தேவாலயம், இன்னொரு மலை மேலே ஒலிவ மலை. இயேசு நீங்கள் எப்போ பார்த்தீங்கன்னாலும் எருசலேம் தேவாலயத்துக்கு போனார், பிறகு ஒலிவ மலையில் உட்கார்ந்தாருன்னு. இங்கே உட்காந்து அங்கே பார்ப்பார், அங்கே உட்காந்து இங்கே பார்ப்பார். இப்போ ஜீசஸ் வரும்போது நேராக தேவாலயத்தில் இருக்கிற மலை மேலே இறங்க மாட்டார், ஒலிவ மலை மேலே இறங்குவார். அப்போ ஒலிவ மலை என்ன ஆகுமா? ஸ்ப்ளிட் ஆகுமா, 2 உடைஞ்ச பிறகு வழி உண்டாகுமா. அந்த வழியில் தான் நடந்து ஆலயத்தில் போய் உட்கார வரான். இந்த மலைக்கும் அந்த மலைக்கும் நடுவில் என்ன உண்டாகுமா? அது நான் சொல்ல, சகரியா சொல்கிறார். சகரியா எப்போ சொல்கிறார்? இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டார். அதுக்கப்புறம் இயேசு பிறந்து வாழ்ந்து வளர்ந்து மாதிரி உயிர்த்தெழுந்து போயிருக்காது. பழைய ஏற்பாடு தீர்க்க தரிசனம், இன்னும் நிறைவேறாத ஒரு தீர்க்க தரிசனம். ஒருவேளை நம்ம காலத்தில் நிறைவேறலாம், இல்லை நம்ம பிள்ளைங்க காலத்தில் நிறைவேறலாம். ஆமேன். உலகத்தை படிக்கும்போது நமக்கு ஒரு கண்டென்ட் மட்டும் புரியுது. உலகம் ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கு. அவர் வந்தால் தான் அடங்குன்ற நிலைக்கு போகுது. இதை எத்தனை பேர் ஏற்றுக்கிறீங்க? ரொம்ப ஓவராக போகுது. அவர் வந்தால் தானே ஆகும், அடங்கும். இல்லை நிறைய பேரை கொண்டுருவாங்க, இன்னும் பூமியை அழிச்சு விட்ருவாங்க. பூமியினுடைய கண்டுபிடிப்புகள், பூமி ஒரு குறிப்பிட்ட ஆக்சஸில் சுற்றிக்கிட்டு இருக்குங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற நியூக்ளியர் வெப்பன்ஸு, வெடிஞ்சது எரிஞ்சதெல்லாம் பார்த்தா தன்னுடைய ஆக்சஸே மாற்றி தள்ளி சுற்றுதான். இந்த ஃபேன் இப்படி சுற்றுது, கொஞ்சம் சாஞ்சி சுற்றினா என்ன ஆகும்? அப்படி பூமியினுடைய சுழற்சியை மாற்றி விட்டிருக்கிறது மனிதர்களுடைய நிலை என்றால் மேசியாவுடைய வருகை மிகவும் அதிசமீபமாக இருக்குது. சகரியா மட்டும் சொல்ல, இன்னொரு பவர்ஃபுல்லான தீர்க்கதரிசி தானியேல் 7ஆம் அதிகாரம் 13-14 படிக்கலாமா? தானியேல் என்ன சொல்கிறார் பாருங்கள். தானியேல் 7:13. எப்போது ஜீசஸோட வருகை எடுத்தாலும் அதில் தானியேலுடைய பங்கு இருக்கும். 7:13. மனுஷகுமாரன்ற பேர் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் தான் படிக்கிறோம். கரெக்டாக இல்லையா? கரெக்டா? கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? ஏல படிக்கிறோம். மத்தேயு, மார்க் வர்றதுக்கு 600 வருஷத்துக்கு முன்னாடி தானியேல் வாழ்ந்துக்கிறார். இவர் எங்கேருந்து மனுஷகுமாரனை கூட்டு வந்துக்கிறார்? கனவுல பார்க்குறாரு. என்ன சொல்கிறாரு? ஜீசஸே தானியேலுக்கு தெரியாதுங்க. ஆனால் என்ன சொல்கிறாரு? மனுஷகுமாரன் வந்தார். உண்மையான ஒரிஜினல் யூதன் இவர். தேவனை தவிர யாரையும் வணங்காத யூதர்கள் சிங்க கெபியில் தூக்கி போட்டாங்க. ஏன்? ராஜாவை வணங்கக்கூடாதுன்னு. இவர் யாரை பற்றி பேசுகிறாரு? அப்போ தேவகுமாரன் உண்டு என்பதை யார் சொல்கிறாரு? தானியேல் சொல்கிறார். யூதர்கள் புரிஞ்சுக்கணும், அவங்க ஜீசஸை ஏற்றுக்கல, ஆனால் தானியேலை ஏற்றுப்பாங்க. தானியேலை யாருன்னா சொல்கிறாரு? மேக்ஸ் வாத்தியார் கொட்டி அல்ஜிப்ரா சொல்லித்தர்றது போல் கொட்டி யாரை சொல்கிறாரு? மனுஷகுமாரன், நீண்ட ஆயுசு உள்ளவர். 14ஆம் வசனம், சகல ஜாதிகளும் சகல ஜனங்களும் பாஷகரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவம் மகிமையும் ராஜரியும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யம் அழியாததுமாயிருக்கும். யூதர்கள் இதை என்னவா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்னு தெரில. அவங்க ஜீசஸே ஏற்றுக்கல, தெரியும்ல. எதுக்கு சாகடிச்சாங்க? தேவகுமாரன்னு சொன்னது. ஆனால் தானியேல் யாரை சொல்லிட்டு போய்க்கிறாரு? அவங்க பைபிளில் உள்ள டோராவில் டனாக்கில் யார் இருக்கிறது? டனாக்கில் டா டோரா, பஞ்சாங்கமம், ஆதியாகமம், யாத்திரையாகமம், நபீம்னா தீர்க்க தரிசனம். அதில் மெயின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் ஒன்று தானியேல். தானியேலில் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படித்தா யார் வருவாருன்னு சொல்லுவாங்க? தெரில, அவங்களே தலையை சொல்லிப்பாங்க. அவர் யாரும் இல்லை, எங்கள் ராஜா தான். தேவைன்னா ஏற்றுக்க உங்கள் ராஜாவா? உன் குளத்தில் தான் பிறந்தார், உன் ஜாதியில் தான் பிறந்தார். அவர் என்ன மாதிரி தமிழன் கிடையாது, உன்னை மாதிரி யூதன் தான். ஆனால் நான் ஏற்றுக்கிட்டேன், என்னை பரலோகம் கூட்டு போவார். நீயும் ஏற்றுக்கொண்டா உன்னை பரலோகம் கூட்டி கொண்டு போவார். தானியேல் தான் சொல்கிறார். மனுஷ சூப்பரில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னாகவும் 24:13 ஒரு புறஜாதி தீர்க்கதரிசி சொன்னாங்க. பிலேயாம், உங்களுக்கு தெரியும், பாலாக் என்று சொல்லி ஒரு ராஜா இருந்தான், மறக்கக்கூடாது. அவன் ஒரு மோவாபோட ராஜா, சரியாப்பா? இந்த மோவாபோட ராஜா இஸ்ரேல் கூட ஃபைட் பண்ணலான்னு பார்க்குறான், முடியல. ஏன்னா இஸ்ரேல் எகிப்தையே அடிச்சு ஜெயிச்சுட்டு வராங்க. கர்த்தர் கூட இருந்ததுனால. எகிப்தா அன்றைக்கி சூப்பர் பவர். வரும்பொழுது மோவாப் ஒரு முடிவு எடுத்தான். இவன் கூட நேருக்கு சண்டைக்கு போவானா, சூனியம் வைக்கலான்னு போனான். என்னதுங்க? தோற்று போகிறவங்க லாஸ்ட்டில் செய்கிற செயல் என்னது? சூனியம் வைக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்க? பெரிய மந்திரவாதியாக தேடின்னு போவாங்க. தேடின்னு போனால் பீலேயாம்னு ஒரு மந்திரவாதி கிடச்சார். பேர் மறக்காதீங்க. ராஜா பேர் பாலாக், தேடின்னு போன மந்திரவாதி பேர் என்ன பேர்?
பெரிய கூலி கொடுத்து கூப்பிட்டான் தான். அவர் வரமாட்டேனாரு, வந்தார். அப்புறம் லாஸ்ட்டில் வந்த பிறகு மலை மேலே நிற்க வச்சு இவங்களை காட்டினா, இவங்க போட்டுங்கிற கூடார வடிவம் பார்த்தா கிழக்க பார்த்தா மாதிரி 3 கோத்திரம், மேற்க பார்த்தா மாதிரி 3 கோத்திரம், சரி மன்னிக்கும், கிழக்குலேருந்து 3 கோத்திரம் நடுவில் பார்க்குது, மேற்குலேருந்து 3 கோத்திரம் நடுவில் பார்க்குது, வடக்குலேருந்து 3 கோத்திரம் நடுவில் பார்க்குது, தெற்குலேருந்து 3 கோத்திரம் நடுவில் பார்க்குது, நடுவில் ஆலயங்குது. ஸ்ட்ரக்சர் பார்த்தா சிலுவை மாதிரி இருக்குது. பிலேயம் பார்த்தான், அச்சோ இந்த ஜனத்தை நானா பண்ண மாட்டேன், சபிக்க மாட்டேன் என்று ஆசீர்வதித்து ஒரு ஸ்ட்ரேஞ்ச் வேர்டு விட்டாங்க. இந்த யூதாவிலேருந்து ஒரு நட்சத்திரம் தோன்றோம். இந்த யூதாவிலேருந்து தான் செங்கோல் முளைக்கணும். யூதா இல்லை, யாக்கோபிலிருந்து. என்னதுங்க பார்த்தலாமா அந்த வசனத்தை? 24:17. இது கிறிஸ்டியன் ப்ராஃபட் இல்லை, கிறிஸ்டியன் தீர்க்கதரிசி இல்லை, கிறிஸ்துவ தெய்வத்தை தெரிந்த ஒரு பொய் தீர்க்கதரிசி. 24:17. மோவாபு, நீ தான் காசு கொடுத்து கூட்டு வந்திருக்க, இந்த செங்கோல் யாரை நொறுக்கும்? உன்னையே நொறுக்கும். ஏசையா சொன்னது உங்களுக்கு தெரியும், 9:6. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. 7ஆம் வசனத்தை பாருங்களேன், தாவீதோட கனெக்ட் பண்ணுவார். ஏசையா 9:7. 9:6 தான் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். 7ஆம் வசனம் படித்து பாருங்க. ஏசையா 9:7. தாவீதின் சிங்காசனத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தில் மீதியிலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவின் பெருக்கத்துவத்துக்கு அதன் சமாதானத்துக்கு முடியவில்லை. சேனைகளுக்கு இன்றைக்கு இஸ்ரவேலில் பெரிய யுத்தம் நடக்குது, பெரிய சண்டை நடக்குது. ஏன்? அந்த ஜெருசலேம் என்ற ஒரு பட்டணத்தை அவங்க செக்யூர் பண்ண பார்க்குறாங்க. கரெக்டா? யாரோட பட்டணம் ஜெருசலேம்? நீங்கள் சொல்லுங்கள். தாவீதோடு. யாருது? தாவீது யாரோட தாத்தா? யூதர்களுடைய. கரெக்ட் தானே? எத்தனை பேர் ஏற்றுக்க போறீங்க? நம்ம தாத்தாவா? யோசிச்சு சொல்லுங்கள். நம்ம தாத்தாவா? இல்லை, கிடையாது தானே. தாவீதுக்கு நமக்கு கனெக்ஷன் கிடையாதுங்க. நீங்கள் அங்கே போனீங்கன்னா தாவீது வீட்டை விட்டு வெளியே போகணும் கூட சொன்னால் சொல்லுவார். இன்றைக்கி அவர் வீடு இருந்து நீங்கள் போனீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே சொல்லுவார். உங்களை ஏற்றுக்க தாவீது சந்தையில் ஒரே ஒரு தத்தார்க்கார் இயேசு. சும்மா பைபிள் படிச்சுட்டு ஏசாயா ஏற்றுப்பார், எரேமியா ஏற்றுப்பார் நினைக்கிறது அவங்க பைபிள். உங்களை ஏற்றுக்க ஒரே ஒருத்தர் தான். தாவீதை போல் நீங்கள் நடனம் ஆடினா கூட தாவீது வீட்டில் கூப்பிட்டு சாப்பாடு போடுவார்ன்றீங்களா? உயர் ஜாதி. இயேசு மட்டும் தான் உங்களே என்னை ஏற்றுப்பார். இன்னும் யூதர்கள் சண்டை என்ன தெரியுமா? எருசலேமை செக்யூர் பண்ணோம். ஏன்? அது எங்கள் தாத்தாவோட பட்டணம். பண்ணுவாங்களா? தெரிலையே. யாருங்க பண்ணுவார்? இயேசு பண்ணுவார். பாருங்கள் 7ஆம் வசனம். அவர் தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் என்ன பண்ணுவார்? திடப்படுத்துவார். தாவீது ஓர்னானோட களத்து மேட்டில் தானே அந்த வாதம் நிற்கும். அந்த ஸ்டோரி உங்களுக்கு தெரியுமா? தாவீது யோவாபை அனுப்பி ஆண்டவருடைய வாக்கு இல்லாமல் ஜனங்களை எண்ணிடுவார். தெரியும்ல அந்த ஸ்டோரி உங்களுக்கு. அப்புறம் ஆண்டவர் வந்துடுவார். ஆண்டவர் ரொம்ப கோவப்படுவார். தாவீது கையில் நாத்தான் தீர்க்கதரிசி அனுப்பி 3 கேள்வி, காத்து தீர்க்கதரிசி அனுப்பி 3 கேட்க சொல்லுவார். 3 எதிரி கையில் 3 மாதம் ஓடுறியா? எனக்கு ஞாபகம் அது சரியில்லை. எதிரி கையில் 3 மாதம் ஓடுறியா எதிரி கையில்? அப்புறம் பஞ்சம் கொள்ளை நோய். நான் ஆண்டவர் காலில் புரியாது அவருக்கு. எதிரிக்கிட்ட ஓடலாமா, பஞ்சத்தில் மாட்டலாமா, கொள்ளை நோய். ஆண்டவர் காலில் விழும்போது கொள்ளை நோய் ஸ்டார்ட் ஆகிடும். 3 நாள் தான். ஆமேன். எருசலேம் கிட்ட வரும்போது தாவீது எருசலேமுக்குள்ளே வர விடாமல் தடுப்பாப்பில். தாவீதோட மனசு பார்த்துங்க. தாவீதை இப்போ உயிரோட எழுப்புனீங்கன்னா கிளம்பி எங்கே போவார்? சொல்லுங்க, பேசுங்கப்பா. இங்கே இருக்கீங்க. எருசலேமுக்கு போவார். யாருது அது? நம்ம தாத்தாங்களாம் எழுந்து வந்தால் எங்கே போவாங்க? எங்கள் தாத்தா இப்போ செத்து போயிட்டார். எங்கள் தாத்தா எழுப்பி விட்டா எங்கே போவார்? எங்கள் குளத்தங்கரையில் ஒரு லேண்ட் இருக்குது, அங்கே வந்து உட்காருவார். உங்கள் தாவீது தாத்தா எழுப்பி விட்டிங்களா எங்கே போவார்? கரெக்டாக சொன்னேம்மா, எருசலேமுக்கு போவார். அந்த எருசலேம் கையில் இல்லைன்னா டென்ஷன் ஆகிடுவார். வேறு யாராவது உட்காந்தா அடித்து அனுப்புவார். நீ யார் வாரிசுன்னு கேட்பார். கரெக்டு தானே? கரெக்டு தானே? பெஞ்சமின் நத்தானியாகு ஐயாவை பார்த்தாருன்னா விடுவார். ஏன்னா அது யார்? என் பேரன். அந்த மாதிரி தாவீதே அலோவ் பண்ணுற ஒரு பேரன் உண்டுன்னா அது இயேசு தான். பவர்ஃபுல்லான பேரன். ஜெருசலேமை செக்யூர் பண்ணுவார். தாவீது காசு கொடுத்து வாங்கின மலைங்க. அது பைபிளில் இருக்குது. அதோட பட்டா ஓர்னானோட களத்தில் வாதம் நின்றுச்சு. ஏன்னா கொள்ளை நோய் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லட்சக்கணக்கான பேர் செத்துட்டாங்க. எருசலேம் கிட்ட வரும்போது எருசலேம் பார்டர்லேயே தாவீது நின்ட்டாப்புல, முட்டி போட்டுங்கிறாப்புல, ஆண்டவரே எருசலேமில் யாரும் சாகக்கூடாது, எருசலேம் யாரும். சரியா? நிறுத்திட்டா தேவதூதன் நின்றுகிற இடம் ஓர்னானுடைய களம்.
அந்த இடத்த உடனே காசு கொடுத்து வாங்கி அங்கே பலி செலுத்தி அதை தான் இன்றைக்கி எருசலேம் தேவாலயம். இன்றைக்கி யாருன்னா அதை எடுத்துக்கிட்டா தாவீது விடுவாரா? விட மாட்டார். ஆனால் யாரும் எடுக்க முடியலையே, ஆளாளுக்கு எழுந்துன்றாங்களே. அப்போ தான் இயேசு தான் எருசலேமை செக்யூர் பண்ணுவார். சொல்லுங்கள், எருசலேமை யார் காப்பாற்றி கொடுப்பாரு? தாவீதின் சிங்காசனத்தை யார் காப்பாற்றி கொடுப்பாரு? பார்டர்ஸ்லாம் யார் காப்பாற்றி கொடுப்பாரு? இந்த இயேசு எங்கே இருந்து வருகிறார்? பரலோகத்தில் இறங்கி ஒலிவ மலையிலிருந்து வருகிறார். கூட யாரை கூட்டி கொண்டு வருகிறார்? உங்களையும் என்ன. எசேக்கியேல் தீர்க்கதரிசியும் ஒரு பவர்ஃபுல்லான பேட்டில் பற்றி சொல்லியிருப்பார். நீங்கள் வீட்டில் போய் படித்து பார்த்துருங்க. 39ஆம் அதிகாரத்தில் அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். 21 29 வசனம் முடிய. ஆமேன். ஆமாம், சகரியா தீர்க்கதரிசி அதை பற்றி சொல்லியிருப்பார். ரொம்ப பவர்ஃபுல்லான ஜீசஸுக்கும் தாவீதுக்கும் உள்ள சம்பந்தம், இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகைக்கும் தாவீதுக்கும் இயேசு கிறிஸ்துனுடைய சம்பந்தம் நம்ம வாக்கு தத்தத்திலே இருக்குது. சங்கீதம் 2ஆம் அதிகாரம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதில் 7, 8, 9 வசனத்தை மட்டும் படிச்சுட்டு நம்ம போயிடலாம். நீ சாப்டர் முடிக்கலாம். சங்கீதம் 2, 7, 8. தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். இந்த சங்கீதம் எழுதுறது தாவீது, ரைட்டா? யார் எழுதுறாரு? தாவீது. தாவீதுக்கு தாவீது வழியில் ஜீசஸ்க்கு கவனிங்க கொஞ்சம் சப்ஜெக்டு. நம்ம எல்லாம் மொத்தம் 23 பேர் ஆஃப் குரோமோசோம் தான், 23 ஜோடி. அந்த குரோமோசோம்ன்ற மறக்காதீங்க. அப்பா கையிலேருந்து 23 வாங்கின்னு வந்தோம், அம்மா கையிலேருந்து 23 வாங்கின்னு வந்தோம். அதில் 22 ஜோடு வந்து ஆட்டோசோம்ஸ் உடம்புக்கு, 23ஆவது ஜோடு வந்து செக்ஸ் குரோமோசோம், ஆம்பளையா பொம்பளையான்னு பிறக்கிறது. உன்னோட அப்பா கையிலேருந்து 22 வாங்கின்னு வந்தேன், அம்மா கையிலேருந்து 22 வாங்கின்னு வந்தேன். அப்பா கையிலேருந்து ஒன்றுமே வாங்கின்னு வராதனால அம்மா கையிலேருந்து வாங்கிட்டதுனால நீ பெண்ணா பிறந்துட்ட. அப்பாவோட அந்த குரோமோசோம் பேர் ஒய். அந்த ஒய் நீ வாங்கலை, வாங்கியிருந்தா நீ ஆம்பளை பிள்ளை. உங்களுக்கு புரிஞ்சிச்சப்பா? இவர் அவங்க அப்பா கையில் ஒய் வாங்கின்னு வந்துட்டார், ஆம்பளை பிள்ளை, ரைட்டா? இப்போ ஜீசஸோட குரோமோசோமுக்கு வருவோம். ஜீசஸ்க்கு 22 ஆட்டோசோமோ, ஒரு குரோமோசோமோ, செக்ஸ் குரோமோசோமோ தாவீது வழியிலேருந்து வரப்போகுது, இன்னொன்று பரலோகத்துலேருந்து வரப்போகுது. உங்களுக்கு புரிஞ்சிச்சா? எங்கேருந்து வரப்போகுது? பரலோகத்துலேருந்து. நமக்கு அப்பா கையிலேருந்து வந்துச்சு, அம்மா கையிலேருந்து வந்துச்சு. ஜீசஸ்க்கு அம்மா மட்டும் தான், அப்பா இல்லை. புரிஞ்சிச்சா இப்போ உங்களுக்கு? அவர் தேவகுமாரன், அதே நேரத்தில் மனுஷ குமாரன். எப்படியா வந்துச்சு? என்னையா பேசுறீங்க நீங்கள்? நானும் கேட்கலாம். பிரதர், மண்ணிலேருந்து ஆண்டவர் நம்மளை படைச்சிருக்காரு பிரதர். இந்த குரோமோசோம்லாம் மண்ணிலேருந்து கொடுத்துருக்காரு. அந்த மண்ணுக்கு எப்படி வந்துச்சு? விண்ணிலேருந்து வந்துச்சு. அந்த விண்ணு மரியாள் மேலே இறங்காதா? அது தேவனுடைய வல்லமை, அதுதான் பரிசுத்த ஆவியானவர். இந்த பூமியை உருவாக்கினவரே ஹோலி ஸ்பிரிட். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல். இப்போ தாவீதோட ஒரு குரோமோசோம் தாவீதுக்குள்ளேருந்தே ட்ராவல் பண்ணணும், கரெக்ட் தானே? போய் எங்கே போய் சேரும்? மரியாள் கிட்ட போய் நிற்கும். இப்போ தாவீதுக்கு பேசுறதுக்கு ரைட்ஸ் இருக்குதா இல்லையா? இருக்குது. நான் சொல்கிறத இன்னும் கொஞ்சம் டீப்பாக கூட நீங்கள் யோசிக்கலாம். நான் வருவதற்கு முன்னாக என் டேபிள் மேலே ஒரு சாத்துக்குடி இருந்துச்சு, ரைட்டா? 2 சாத்துக்குடி இருந்துச்சு. இந்த சாத்துக்குடி 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சாத்துக்குடியோட தாத்தா சாத்துக்குடி இருந்திருக்குமா, இருந்திருக்காதா? அந்த தாத்தா இல்லைன்னா இது கிடையாது, ரைட்டா? அன்னைக்கு அந்த தாத்தாக்கு 100 வருஷம் கழிச்சு என் 2 பேரனுங்க இந்த பாஸ்டர் டேபிள் மேலே இருப்பான்னு தெரிஞ்சால் அந்த தாத்தா எப்படி பேசியிருப்பார்? அது மாதிரி தான் தாவீது இயேசு பற்றி பேசுகிறார். அல்லேலூயா. தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். 8ஆம் வசனம், என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உனக்கு சுதந்திரமாகும், பூமி எல்லைகளை உனக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயக்கலத்தை போல அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். David is recording some passage spiritually, the talk between God and his son. பிதாவாகிய தேவன், கவனிங்க, தன் குமாரன் கையில் பேசுகிறாரு, ஆனால் நடுவில் யார் மாட்டின்னுக்கிறாரு? தாவீது. புரிஞ்சுக்குமா? தேவன் இயேசு கையில் பேசுகிறாரு, நடுவில் யார் மாட்டின்னுக்கிறாரு? ஏன் தாவீது மாட்டினாரு? தாவீது வழியாக தான் அவர் பிறக்க போகிறார். ஒட்டு கேட்க முடியுமா? கேட்க முடியாதா? கேட்கலாம். வண்டர்ஃபுல்ல. அல்லேலூயா. ஜீசஸ் கிறிஸ்துனுடைய ஆளுகை எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க, யாரும் மறுக்க முடியாது. யூதர்கள் கூட மறுக்க முடியாது, கிரேக்கர்கள் கூட மறுக்க முடியாது. உலகத்திலே பழமையான வேதம் எங்கள் கையில் இருக்கிறது என்று சொல்லி அந்த டனாக்கை எடுத்து காட்டுகிற யூதர்கள் கூட மறக்க முடியாத அளவுக்கு சகரியா தீர்க்கதரிசியே சொன்னார், தானியேல் தீர்க்கதரிசியே
சொன்னார். இயேசு ராஜாதி ராஜாவாய் வருகிறார், வெள்ளை சிங்காசனத்திலே வருகிறார். மறக்க மாட்டீங்களா வசனம் 1911? இயேசு வெள்ளை சிங்காசனத்தின் மேல் வருகிறார். 1211 அது என்னது? ஆட்டுக்குட்டியின் இரத்தம், சாட்சியின் வசனம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 611 சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். இந்த மூணுமே யார் தான்? இயேசு. 1611 இயேசு தான், 1211 இயேசு தான், 1911 இயேசு தான். கர்த்தரை நாம் ஆராதனை செய்ய போகிறோம். வாங்க வல்லமையா ரீ காதா லாபா கொஞ்ச நேரம் ஷாதா ரா காதா லாபா ராதா லா ராதா லாபா ராதா லா ஷாரா காதா ரீதா லாபா ராபா. வாங்க வாங்க கர்த்தரை துதிக்கலாம். விடுதலையோடு, மகிழ்ச்சியோடு, மிகவும் மகிழ்ச்சியோடு, சந்தோஷத்தோடு கர்த்தர் இன்றைக்கு நம்ம மத்தியில் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த தேவன் இந்த தேவன் இந்த தேவன் ராஜாதி ராஜாவாய் சிங்காசனம் மேல் வருகிறார். அதை கொஞ்சம் நம்ம அப்படியே யோசிக்கலாமா? அதை கொஞ்சம் நம்ம அப்படியே அப்ரிஹேண்ட் பண்ணலாமா? இயேசு வருகிறார், இயேசு வருகிறார். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் என் இயேசு வருகிறார். அவர் பரிசுத்தராய் வருகிறார். ரே 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 பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜோலி தேடும் சுத்த ஜோதி ஜோலி தேடும் சுத்த ஜோதி ஆரூவியில் துதிக்கலாமாடி யார் நெஞ்சம் வாரீரோ. சுத்தம் விரும்பும் சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதி ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. இன்றைக்கும் வெளிப்படுத்தினல் விசேஷம் 19வது அதிகாரம் மூலமாக எங்களோடு கூட பேசினீரே. ராஜாதி ராஜா நீர் சீக்கிரமாய் நீர் வரப்போகிறீர் அப்பா. உலகத்தை நியாயம் தீர்க்க ராஜாதி ராஜாவாய் நீர் வரப்போகிறீர். மனவாட்டி ஆகிய சபை நாங்கள் ஆயத்தமாக்கப்பட வேண்டும் என்று இன்றைக்கு எங்களோடு கூட நீர் பேசின கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து நீங்க எங்க மத்தியில அசைவாடும் இயேசுவின் ரத்தம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.
வெளிப்படுத்தினல் விசேஷம் 19வது அதிகாரம் 9வது வசனம். பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான் என்று எழுது என்றான். மேலும் இவைகளை தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு அந்த தூதரானவர் சொல்றார், ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, இதோ அதற்காக அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான் என்றார்கள். இன்றைக்கும் அந்த நாள் சமீபமாய் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மணவாளனாக ரகசிய வருகையில் அவர் வரப்போகிறார். சபையாகிய மணவாட்டியாகிய நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரத்தை அவர் கொடுத்திருக்கிறார். அதுதான் ரட்சண்யம் என்கின்ற வஸ்திரம். அந்த வஸ்திரம் கரைபடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் அந்த வஸ்திரத்தை நாம் காத்து கொள்ளும் போது, இதோ அவருடைய கல்யாணத்திற்கு நாம் அழைக்கப்பட்டவர்களாய் பரிசுத்தவான்களாய் நாம் காணப்படுவோம். இந்த நாளிலும் கூட இதோ அந்த நாளுக்காக நாம் ஆயத்தப்படுவோமாம். பரிசுத்த ஆவியானவர் கிட்ட கேட்கலாமாம், ஆண்டவரே, என்னிடத்துல காணப்படுகிற எல்லா அசுத்தமான காரியங்களை எடுத்து போட்டு இன்றைக்கு அந்த பரிசுத்தத்தை மீண்டுமாக நீங்க ஒரு விசையாக எங்களுக்கு கொடுத்து, இதோ ஆட்டுக்குட்டியானவருடைய திருமணத்துல சபையாகிய மணவாட்டியாகிய நாங்களும் கலந்து கொண்டு அந்த உடன்படிக்கைக்குள்ள இணைக்கப்பட எங்களை நீங்க தகுதிப்படுத்துங்க என்று கேட்போமா? ஓரியாந்தர வலவா ஷவர வலவர வலவரவா ஓரியாந்தர வலவா ஷேகேரேரேரேரேரேரேரே ஓஷியாந்தர வலவா ஷவர வலவர வலவரவரவரவரவரவா ஓரியாந்தர வாக்கவலவா ஷிவிர வலவா கரவரவரவரவரவா ஓஷியாந்தர வலவா ஷவர வலவரவரவரவரவரவா ஓஷிகா பாபா பாபா ரேஷியாந்தர வலவா ஷவர வலவா கரவா ஓரியாந்தர வலவா ஷவரி வலவா கரவா ஓரியாந்தர வலவா ஷவர வலவரவா கரவா ஓரியாந்தர வலவா ஷவர வலவர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 வ இன்றைக்கு உம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால எங்களை சுத்திகரிங்கப்பா. எங்க உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் அப்பா உம்முடைய ஆணி பாய்ந்த மாசற்ற எங்களை சுத்திகரிக்கட்டும் ஆண்டவரே. அப்பா இதோ உம்முடைய அப்பா இதோ ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்துக்குள் பிரவேசிக்க மனவாட்டியாகிய சபை இன்றைக்கு நாங்கள் ஆயத்தப்படுகிறோம் ஆண்டவரே. எங்களை நீங்க தகுதிப்படுத்துங்கப்பா. எங்களிடத்துல காணப்படுகிற அசுத்தங்கள், பாவங்கள், மீறுதல்கள், அப்பா உமக்கு பிரியமில்லாத காரியங்களை ஒரு விசையாக எடுத்து போட்டு இன்றைக்கு அந்த பரிசுத்த அலங்காரத்துடனே அப்பா நாங்கள் உம்மை கிட்டி சேர, உம்மை தொழுது கொள்ள அல்லேலூயா என்று ஆர்ப்பரிக்கிற அந்த கூட்டத்தில் நாங்கள் இணைக்கப்பட ஒரு ஆந்திர பலவா ஷவர பலவா கரவா எங்களை நீங்க தகுதிப்படுத்துங்க. இன்றைக்கு சுத்தமும் பிரகாசமுமான அந்த மெல்லிய வஸ்திரத்தை கர்த்தர் இன்றைக்கு நீர் எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறீர். இதோ அது பரிசுத்தவான்களுடைய நீதி என்கின்ற ரட்சண்ய வஸ்திரம். ஓ ராபா பாபா லாஷேரி ஆந்தர வாக்கரவா ஷவர பலவா கரவா ஓரி ஆந்தர வாக்கவலவோ ஓரி ஆந்தர வாக்கவலவா ஷவரி ஆந்தர வாக்கரவா எங்களிடத்துல காணப்படுகிற அழுக்கான கந்தையை நீக்கி போட்டு இன்றைக்கு பரிசுத்த அலங்காரத்தை எங்களுக்கு தாங்கப்பா. பரிசுத்த வஸ்திரத்தை மீண்டுமாக புதுப்பியும் ஆண்டவரே. ஓரி ஆந்தர வாக்கவலவா ஷவா பாபா பாபா பரி ஆந்தர வாக்கரவா ஓரி ஆந்தர வலவா ஷவரி வலவா கரவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு மீண்டுமாக அந்த உடன்படிக்கையை நீர் ரெனியூ பண்ணதற்காக நன்றி, புதுப்பித்ததற்காக நன்றி. இத்தனை நாள் எங்களிடத்துல காணப்பட்ட அசுத்தங்கள் அப்பா, எல்லா பாவங்கள், மீறுதல்கள், எல்லா அழுக்கான கந்தையாய் இருந்த எங்களுடைய சுய நீதியை எடுத்து போட்டு இன்றைக்கு பரிசுத்தவான்களுடைய ஆண்டவரே நீதி என்கின்ற வஸ்திரத்தை, அந்த ரட்சண்ய வஸ்திரத்தை எங்களுக்கு கொடுத்து இதோ ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்துக்கு பிரவேசிக்கிற ஆண்டவரே மனவாட்டியாகிய நாங்கள் இன்றைக்கு எங்களை தகுதிப்படுத்தினதற்காக நன்றி. உம்முடைய விலையேற பெற்ற ரத்தம் எங்க ஒவ்வொருவரையும் கழுவி சுத்திகரித்ததற்காக நன்றி ஆண்டவரே.
அப்பா உங்க கருத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தமாய் வாழ, பரிசுத்தமாய் ஜீவிக்க, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள எங்களுக்கு நீங்க கிருபை பாராட்டும். சகல துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம்ம இப்பொழுது ஒரு தீர்க்க தரிசன செயல் செய்யலாம். நம்ம வேதாகமத்தை கையில் எடுத்துக்கொண்டு நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்ல போகிறோம். அப்பா பிதாவே, இந்த நாளிலும் கூட உம்முடைய வருகையில் நாங்கள் காணப்பட நாங்கள் ஆயத்தமாகிறோம். இன்றைக்கு இரட்சண்யம் என்கின்ற பரிசுத்தவான்களாகிய நீதியை நாங்கள் தரித்து கொண்டு உம்முடைய வருகையில் நாங்கள் காணப்படுவோம் என்று நாங்கள் நிச்சயித்திருக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் பரிசுத்தத்தில் நிலைத்திருக்க கிருபை செய்யும். நிலைத்திருக்க கிருபை செய்யும். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏர் அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம், வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.